ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் மிகவும் கிராண்டாக நடந்துச்சு. அதில் நடிகர் தனுஷ் அவர்கள் கலந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் போயஸ் கடனில் அவர் வீடு கிடைக்கிறத பற்றியும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் தனுஷ் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் தனுஷின் 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் அவர்கள் முதல் படத்தில் நடிக்கும்போது சத்தியமா நான் இவ்வளோ தூரம் நினைக்கவே இல்லை, அவ்வளவு கிண்டல் கேலி அவமானம் துரோகம் என அனைத்தையும் தாண்டி இங்கே நிற்கிறேன்டா, தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு தனி இடத்தை வாங்கி கொடுத்தது ரசிகர்களாகிய நீங்கள் தான் அப்படின்னும், இங்கிலீஷ் பேச தெரியாத என்ன இங்கிலீஷ் படத்தில் நடிக்க வச்சு பார்த்தீங்க, இன்னைக்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருக்கேன்னா அதற்கு முக்கிய காரணம் ரசிகர்களே நீங்கள் தான் அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் நன்றியை சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் போயஸ் கார்டனில் புதுசாக ஒரு வீடு கிடைக்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களே பேசியிருக்காரு. போயஸ் கார்டனில் வீடு கட்டினா இவ்வளோ பிரச்சனைகளாக வரும்னு தெரிஞ்சுருந்தா நான் வீடே கட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னும், நான் யாருடைய ரசனி என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சாரி வீடு போயஸ் கார்டனில் இருக்குது. எனக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு நாள் போயஸ் கார்டன் போயிருந்தேன். அப்போது அங்கிருந்த ரஜினி வீட்டை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ரஜினி சார் வீட்டில் இருந்த வாட்ச்மேனிடம் கெஞ்சி அனுமதி வாங்கி அவர் வீட்டையும் பார்த்தேன். ரஜினி சார் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஜெயலலிதா அம்மா வீடு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எப்படியாவது நம்மளும் போயஸ் கடனில் ஒரு சின்ன வீடு அதை கட்டிடணுண்டு அன்னைக்கு நான் கனவு கொண்டேன். அதற்கான விதை அப்போதே என் மனதில் விழுந்தது. அந்த 16 வயசு வெங்கடேச பிரபுவின் ஆசைக்கு தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் நான் இப்போது போயஸ் கடனில் கட்டியிருக்கும் வீடு. நான் யார் என்பது அந்த சிவனுக்கும் தெரியும், என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் தெரியும். எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். என் மனசாட்சி பேச ஆரம்பித்தால் அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். எல்லா விஷயங்களுக்குமே காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.